ஹாய் டியூட்ஸ், நான் தான் உங்கள் கேடி பிரபா. இன்றைக்கி எப்படி டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் என்னடா சாப்பிட்றேன்னு தேடிட்டு இருக்கும் போது தான் என் ஃப்ரிட்ஜில் போய் பார்த்தேன். ஃப்ரீசர்லேயும் எதுவுமே இல்லை. சரி, ஃப்ரிட்ஜில் எதாவது இருக்குமேன்னு பார்த்தா காலிஃப்ளவர் தான் என் கண்ணில் பட்டுச்சு. வாங்க இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். வாங்க பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் நான் காலிஃப்ளவர் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களில் யாருக்கெல்லாம் காலிஃப்ளவர்னால் ரொம்ப பிடிக்கும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஃபர்ஸ்ட் நான் காலிஃப்ளவரை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு நான் நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிக்கிறேன். இதில் மண் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் இது கூட என்னெல்லாம் ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு கடல மாவு கொஞ்சம் நான் ஒரு 1/2 கப் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு சிக்கன் மசாலா. நெக்ஸ்ட் இது கூட வந்துட்டு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தேவையான உப்பு ஆட் பண்ணிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணி ரொம்ப திக்காக இல்லாமல் தண்ணி எல்லாமே பார்த்து கரெக்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது நான் கரெக்டாக மிக்ஸ் பண்ணிட்டேன். ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சதுக்கப்புறமா நான் அடுப்பு ஆன் பண்ணி வச்சு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு பேனில். இப்போது நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இங்கே செம்ம மழைங்க மதுரையில். அண்ட் கிளைமேட்டும் சூப்பராக இருந்துச்சு. இந்த கிளைமேட்டுக்கு நல்லா சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம் தான் எனக்கு அவ்வளோ ஆசை. அண்ட் நான் எப்போவுமே மிஸ்டர் கோல்டு ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் எந்த ஆயில் யூஸ் பண்ணுவீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இப்போது நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மசாலா தடவி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் ரொம்ப சூடாகிடக்கூடாது, மீடியமான ஹீட்லேயே நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். இப்போது நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக ஆட் பண்ணிடாதீங்க, அப்புறம் தனித்தனி பீசஸாக வராது உங்களுக்கு. இப்போ நான் ஃபுல்லாக ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் கிட்டே நான் விட்டுறேன். ஏன்னா ஃபுல்லாக வேகணும் அது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுறேன். நான் சின்ன சின்ன பீஸாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போது நல்லா போட்டுக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனில் பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. ஃப்ரை பண்ணும்போது எப்போயும் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், தண்ணி பட்டாமல், இல்லாட்டி வெடிக்கும். இப்போது நல்லா அது ஃப்ரை ஆயிடுச்சு. நான் ஆயில் ஃபுல்லாக அதில் வடித்து விட்டுட்டு நான் ஒரு டிஷ்யூ பேப்பரில் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்ம டேஸ்டியான காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம வீட்டிலையே ஈஸியாக பண்ணிடலாம். அண்ட் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். நீங்கள் ஆனியனோடு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய். தேங்க்யூ.